தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானுக்கு குறிவைத்த பெரியாரிஸ்டுகள், கண்டுகொள்ளாத அரசியல் தலைவர்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டில் பெரியாரிஸ்டுகள் பெட்ரோல் குண்டு வீச வந்திருந்தார்கள். பின்னர் காவல்துறை அதிகாரிகள் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த 10 பேரை கைது செய்தார்கள். குறிப்பாக இந்த செய்தியை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக கு. ராமகிருஷ்ணன் அமைப்பை சார்ந்த பெரியாரிய பொறுக்கிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒருவேளை கு. ராமகிருஷ்ணன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக நாம் தமிழர் கட்சியினர் இந்நேரம் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த பெரியார்வாதிகளும் முற்போக்காளர்களும் சனநாயகவாதிகளும் நடுநிலைவாதிகளும் பத்திரிகையாளர்களும் எப்படியெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள். ஆனால் இப்போது கனத்த அமைதி மட்டுமே நிலவுகிறது. அத்தனை பேரும் குறைந்தபட்ச கண்டனம் கூட இல்லாது கள்ள மௌனத்தோடு கடந்து போகிறார்கள் என்றால் இவர்களின் யோக்கியதையை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இந்த சம்பவம் குறித்து இதுவரை கு. ராமகிருஷ்ணன் மறுப்போ வருத்தமோ தெரிவிக்கவில்லை என்பதன் மூலம் இதில் இவருக்கு பங்களிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாது, வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுகிற அளவுக்கு கருத்தியல் கோழையாக கு. ராமகிருஷ்ணன் இருப்பார் என நினைக்கவில்லை. கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பெரிய மனிதர் என அவரை நினைத்திருந்தோம். இப்படி சில்லறைத்தனமான வேலைகளில் ஈடுபடுவார் என ஒருபோதும் எண்ணவில்லை. ஆனால் சில்லறைதான் என்பதை அவரே இப்போது நிரூபித்து விட்டார் என்று நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாருங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச வந்துள்ளார்கள். மாற்று கட்சியை சார்ந்த ஒருவர் கூட இந்த செயல் இழிவான செயல், கண்டிக்கத்தக்கது என ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள துணிவில்லாதவர்கள் பெட்ரோல் குண்டு வீச ஆள் அனுப்பியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.